வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 44வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஹீரோவா உக்காந்துக்கிட்டு அவனுடைய ரீஇன்கார்னேஷன் பவுலை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்திக்கிட்டு அதை எல்லாத்தையும் அவனுடைய உடம்புக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ டக்குன்னு என்னவோ சொன்ன உடனே அந்த டிராகன் டக்குன்னு அதுக்குள்ளார போவ அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா அந்த ரீஇன்கார்னேஷன் பவுலே ஃபுல் ஆயிடுது. கடைசியா நான் 6000 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சேர்த்து வச்சிருக்கேன். என்னுடைய அடுத்த இன்னேட்டர் ரிலிமுக்கு போறதுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண வேணாம், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சக்தியை மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி நான் மறைச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதை உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிறான். இப்ப மட்டும் என்கிட்ட யாருன்னா சண்டை போட வந்தானுங்கன்னா என்னுடைய சக்தியை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. மூத்தாவோ என்ன அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாம எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லதை அவரு செஞ்சிட்டாரு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கமோ லிட்டில் பிரதர்னு எவனோ ஒருத்தன் கூப்பிட சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்மளால எக்ஸ்யூவி தான் அந்த இடத்துக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். எக்ஸ்யூவி எதுக்காக நீங்க வந்திருக்கன்னு ஹீரோ கேட்கவும் செக்டி லீடர் உனக்கு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு இருந்ததை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீ இந்த வேலைக்கெல்லாம் அடாப்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுதேன்னு எக்ஸ்யூவி சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஏன் அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் சீனியர் பிரதர் நான் சொல்ல வரத்த நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல. நீங்க செக்டர் லீடர் கிட்ட போயிட்டு நீங்க பண்ண தப்ப சொல்லி மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா உங்களை ஒரு கோட் டிசேபிள் ஆக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க நான் போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாயத்தை ஊட்டி விட இங்க பாத்தீங்களா இல்லையா, நானே இப்போ ஒரு கோட் டிசேபிள் ஆயிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காகவும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆளுங்க கூடயே இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்யூவி சொல்லிட்டு இருக்க இவன் ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்கமோ அதை பார்த்து அவன் வாயை பொழந்துகிட்டு இருக்க அவங்க எல்லாரும் அப்படியே சீனா நடந்துகிட்டு பயம் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்க நம்மளோ வாயை பொழந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் குறுக்கல வரமும் உரம் போடான்னு சொல்லிட்டு அவங்களே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கமும் ஹீரோ அவங்கள பார்த்துட்டு எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் நாங்க எல்லாரும் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் யக்ஷு உங்களுடைய காயம் எல்லாம் சரியாயிடுச்சா, இந்தாங்க அக்கா கொடுத்த மெடிசனை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்தாங்க உங்களுக்காக நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், நானே உங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் மாத்தி விடுறேன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்ல யக்ஷு இந்தாங்க உங்களுடைய உடம்பு ரொம்ப ஹாட்டா இருக்கு, கிரேப்ஸா சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் நான் உங்களுடைய ஷோல்டருக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்ன நீங்க ரொம்ப சந்தோஷப்பட வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிரேப்ஸை சாப்பிட என்னடா இங்க நடக்குது, இந்த மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் யக்ஷு உஷா கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுடைய யக்ஷுவி சொல்லிட்டு இருக்க சரி பிரதர் நீங்க என்னவோ என்கிட்ட சொல்ல நினைச்சீங்களே என்னதுன்னு ஹீரோ கேட்கவும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அது உக்காந்துக்க என்னை பார்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், அதை பார்த்து இவன் பொறாம பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்மளால அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் அந்த பயத்தை சாப்பிடறதுக்கு கிட்ட போறப்ப யக்ஷு உஷா நீங்க இப்ப கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தானேன்னு திருப்பி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல நான் வெறும் இப்ப ஸ்பெல்ல மட்டும்தான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போன 2 பேரும் போயிட்டு இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு சாவறதுக்கு தயாரா இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாரும் ஃபேங்ல இருந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதர் யக்ஷு கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு தான் இவனுங்க வந்திருப்பானுங்க போல தெரியுது. நான் அவரை பாதுகாப்பான்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் 4 பொண்ணுங்களும் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அவனுங்க 3 பேரும் நின்னுகிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம குண்டா அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறான். இருங்க நீங்க யாரும் கோவப்படாதீங்க, அவன் என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நானே அவங்க கூட சண்டை போடுறேன்னு ஹீரோ சொல்லவும் இதோ எங்களுடைய சீனியர் பிரதர் ஹூவாங், இவர் ஒரு இன்னேட்டட் வாரியர், அது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட்ஸ் இவர் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காருடான்னு சியும் சொல்லவும் அவனுக்கு அப்படியே ஒரே கெத்தாயிடுது. அட என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒருத்தன் கூட எனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால போயிட்டு இன்னும் திறமை வாய்ந்தவனா ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வாங்கடான்னு ஹீரோ சொல்லவும் நீ சொல்றதுக்கு என்ன அத்தண்டா, எங்களுடைய மாஸ்டர் 5th லெவல் இன்னேட்டர் ரிலிம்
டீம்ல இருக்காருடான்னு அவன் சொல்லவும், என்ன 5th லெவல் இன்னேட்டடா, அது முன்னாடிடா, இப்ப நான் வந்து 6th லெவல் அடைஞ்சிட்டேன்டா. என்ன 6th லெவல் இன்டென்ஸா அப்படின்னு அவனை 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரதர் எக்ஷு ஏற்கனவே இன்னேட்டர் ரிலிமோட 6th லெவல்ல இருக்காரா அப்படின்னு முன்ன சொல்லிட்டு இருக்கவும், அவனுடைய பவரை சேர்த்துக்கிட்டு இருந்துட்டு, நீ வேணும்னா 6th லெவல்ல இருக்கலாம், ஆனா நான் மார்ஷல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன்டா, நீ எனக்கு ஈடாக முடியாதுடான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ அவனுடைய சோட அசல்ட்டா தடுத்து நிறுத்த பவர் எல்லாம் சுத்தி போய்கிட்டு இருக்கவும், நான் சொல்றதேண்டா நீ கேட்க மாட்டேற, நீ எனக்கு ஈடாக முடியாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு அவனை அடிச்சு தள்ள, அவனும் ஐயோ ஆமான்னு கத்திக்கிட்டு போய் கீழே விழுந்துறான். நீங்க ரொம்ப அற்புதமா சண்டை போட்டீங்கன்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட ஓடி வர, இவன் எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, நான் ஒரு ஹேண்ட்மேன் டிசப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் சாட்டர்டே ஆனா கூட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஹீரோ சொல்ல, நான் முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புறான்டான்னு சொல்லிட்டு நம்மளால எக்ஷுவி அங்க இருந்து கொஞ்சம் கடுப்பா கிளம்பி போயிடறான். அவனும் அவனை இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, சரி நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. எக்ஷுசா நீ ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்காத, நாளைக்கே நானு 6th லெவல்ல இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிச்சுக்கிட்டு உன் கூட சண்டை போடுறதுக்கு கூட்டிக்கிட்டு வரும்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒன்னால அதுக்குள்ள 7th லெவலுக்கு போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு சியோ அங்க இருந்து கிளம்ப, அடுத்த நாள் வேற ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வரவும் ஹீரோ அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு தள்ள, என்ன 7th லெவல்ல இருக்கிறவனே அதுக்குள்ளரே இவன் அடிச்சு தள்ளிட்டானே, என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒரு ஆளையே கூட்டிக்கிட்டு வராதரான்னு அவன்கிட்ட எத்தனை தடவைடா சொல்றதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, எக்ஷுசா நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்கன்னு அந்த பொண்ணுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா திருப்பி வேற எவனோ கூட்டிக்கிட்டு வர, அவனையும் நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளிட்டு, என்னடா குழந்தைத்தனமா இருக்கு இதெல்லாம், என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு யாருன்னா ஒரு திறமை வாய்ந்த ஆளை கூட்டிக்கிட்டு வாடான்னு திருப்பி ஹீரோ சொல்லவும், எக்ஷுசா நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்கன்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா நீ தண்ணியை குடிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் நீ மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சியு கேட்டுக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே எக்ஷுசா ரொம்ப அற்புதமானவருன்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாம் பயத்தை சாப்பிட்டுக்கிட்டே சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே அதை நினைச்சு அவர் லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடறா. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு லைப்ரரிக்கு வந்துட்டு நான் இப்போதைக்கு பேசிக் எக்ஸசைஸ் ஆச்சு கத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க பாத்தியா அவன் தான் எக்ஷுசா, அவன் வந்து ஒரு நாளைக்கும் அவனுடைய ஸ்ட்ரென்த்தை ஒரு லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறான்டா, 5 பார்ட்டிஸ்ல இருந்து போன எல்லாரையுமே அவன் அடிச்சு சொருவிட்டான்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, பரவாயில்லையே என்னுடைய பேரு இந்த ஊரு முழுக்க பரவி இருக்கும் போல தெரியுது, அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலே நான் தாவக செக்டோடைய சக்சஸர் ஆயிடுவேன் தான் நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்த சீனியர் கிட்ட வந்து இந்தாங்க இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தாத்தா அந்த புக்கையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்காக லோ ஸ்கில்ல இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் புக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன்னு கேட்கவும், ஒரு நிமிஷம் இரு, என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல நான் படிச்ச நாவல்ல இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன், இவருடைய திறமை எல்லாத்தையும் இவர் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துக்குவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.你